ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற இந்த பேபி கார்ன் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பேபி கார்னாவே நிறைய பேர் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர் போட்டு அப்படியே பரட்டி எடுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட்டு அந்த ஸ்பைஸ் லெவலில் கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணணும். ஃபைனலாக அந்த பட்டரை ஆட் பண்ணும்போது தான் அந்த காரத்தன்மை உங்களுக்கு தெரியும். அதே டைமில் ஸ்மூத்தான ஒரு கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். பேபி கார்ன் 2 பேக்கெட், அதாவது 250 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ரீஃபைண்ட் ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பேபி கார்ன் மசாலா பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேபி கார்னை போட்டிருக்கோம். இந்த பேபி கார்ன் கட் பண்ணும்போது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். போட்ட பிறகு கரெக்டாக 50% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டன் பண்ண வேண்டாம், திருப்பி நம்ம குக் பண்ண போகிறோம். அடுத்தது இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம் தாளிப்பை போடுறோம். சீரகம் தான் போடணும், வேறு எந்த தாளிப்பும் போடக்கூடாது. அதுக்கு பிறகு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டை போட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். சீரகம் பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேபி கார்ன் மசாலாக்கு. அதனால் சீரகம் பூண்டு போட்ட பிறகு வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஒரு 50% அளவுக்கு வதங்கணும். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய் உடச்சி போடுறோம். நீங்கள் தாளிப்புலையும் போடலாம், இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் தான் போடணும், 1 டேபிள் ஸ்பூன் போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, பூண்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, ஸ்மூத்தான கிரேவி கொடுக்கறதுக்கு தக்காளி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர். ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் வேறு, காஷ்மீர் சில்லி பவுடர் வேறு. காஷ்மீர் சில்லி பவுடர் கலர் நல்லா கொடுக்கும், காரத்தோட அளவு கம்மியாக இருக்கும். அதனால் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மசாலா எந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணலோ அந்த அளவுக்கு பக்குவமாக உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான கிரேவி கிடைக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகணும்னு சொல்லி நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு. முந்திரி 1 பாதி உள்ள முந்திரி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த முந்திரியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு குக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணி தேவையான ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணால் அந்த மசாலா கொதிக்கும் போது மேலே பட ஆரம்பிக்கும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம்.
இந்த மசாலா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேபிக்கான இந்த ஸ்டேஜில் போடுறோம். திருப்பி தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மசாலா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குக் பண்ணலோ அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி முழுசாகவே தெரியாது. ஆல்மோஸ்ட் 95% ரெடி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். ஃபைனலாக ஜீரா பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு கொத்தமல்லி பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் இன்னொரு 6 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும்னா ஒன்று தவறுனால கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பேபிகார்ன் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வீட்டில் ரைஸோடு சாப்பிட்லாம். அதே டைமில் சப்பாத்தி பரோட்டா இட்லியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்ரேஷன் இன்கேஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் மீந்து போயிடுச்சு மறுநாள் எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பேபிகார்ன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்துங்க. ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.